மக்களே கிறிஸ்மஸ் வரப்போறதுனால வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தோமா, அப்ப என் மாமியாரோட ரங்கு பெட்டி ஒண்ணு மேல இருந்துச்சு பாத்துக்கோங்க. அத எடுத்து பார்த்தா எக்கச்சக்கமான பட்டு புடவை எல்லாமே இத்து போய் சின்ன பின்னமா தான் இருந்துச்சு. ஆனாலும் ஸ்ரீ காமாட்சி பட்டு சென்டர்ல எந்த நிலையில இருந்தாலும் வாங்குவாங்கல்ல. அதனால எல்லாத்தையும் ஒரு கட்டப்பையில வச்சு சூப்பரா கொண்டு வந்தாச்சு பாத்துக்கோங்க. நான் கொண்டு போன பட்டு சாரிகள உடனே வாங்கிட்டு ரூபா தரல. அந்த பட்டு சாரிகள்லாம் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு, எந்த பட்டு சாரிக்கு எந்த மாதிரி ரேட்டு, எவ்வளவு ஜரிகை இருக்கோ அதுக்கேத்த மாரி தான் ரூவா தந்தாங்க. அது என்ன ரம்யாக்கா பரிசோதனை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். அவங்க வந்து ஒரு கல் வச்சிருக்காங்க. நம்ம கொண்டு போறோடைய பட்டு புடவைய எடுத்து அந்த கல்லுல தேய்க்கிறாங்க. தேய்க்கும்போது வெள்ளை கலர் வந்துச்சுன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு பைசா கிடைக்கும். அதே இது சிவப்பு கலர் வந்துச்சுன்னா அந்த பட்டு புடவைகள் ரிஜெக்ட் ஆயிரும் மக்களே. நான் கொண்டு போன பட்டுக்கு எனக்கு வந்து கை நிறைய ரூபா கிடைச்சிச்சு. எனக்கும் திருப்தியா இருந்துச்சு. பழைய பட்டுக்கு போய் இவ்வளவு ரூபா தராங்களான்னு ஆச்சரியமா கூட இருந்துச்சு. இன்னும் ஏன் மக்களே வெயிட் பண்றீங்க? பீரோல இத்து போய் கிழிஞ்சி எடுத்து இருக்கக்கூடிய பட்டை கொடுத்து பணாக்கக்கூடிய வழியை பாருங்க மக்களே. இந்த இடம் எங்க இருக்குன்னா நாகர்கோயில் மீனாட்சிபுரம் அருணா ஸ்டோருக்கு ஆப்போசிட்ல தான் மக்களே இருக்கு. ஸ்ரீ காமாட்சி பட்டு சென்டர். இன்னும் ஏதாவது டவுட்